என்ன அழைப்பதற்காக வந்திருக்காயே? நான் என்னடி தவறு செய்தேன்? என்னோட தவறு செய்யவில்லை. என்னுடைய அருளால் பிறந்தவள். அப்படி இருக்கின்ற போது என்னுடைய ஆலயத்துக்கு வருபவர்களை கற்பை சூறையாடி விட்டான். நான் உன்னை விட்டு விடுவேனா? என்னிடத்தில் சமருக்கு வந்திருக்கேன். சமருக்கு இப்போது செல்கிறேன். அவளை அடியோடு எடுத்து விட்டு வருகிறேன். உங்க அப்பா ஒரு நாள் வந்தானே. அம்மா ஒரு நாள் வந்தாங்களே. கொப்பம் பிறக்கும் வரும்போதுலாம் நீ குறைஞ்சே இருக்க தேவடியா சொல்லாதடா. தேவதம்மா தேவதன்னு சொல்லுடா. என்ன ஜரடி வீதியில தேவத வந்தா தேவடியா தெரிஞ்சுக்கோ. இல்ல உனக்கு தெரியுமா கேக்குறேன். அறிவு இருக்காடா உனக்கு? அடமானம் போட்டேன். நான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன்னா தேவடியா. ஆமா நீ வந்து எனக்கு போஸ்ட் அடிக்கிறேன்டா. புரியுதா? என்னை பார்க்கும்போது தெரிஞ்சுக்குவாங்க நான் பெறப்பட்ட ஆளு தானே. வாடா இங்க. சொல்லுமா. பூவு. ஆமா. ஏன் பூவு? ஆமா. நான் உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும்டா. என் வீட்டுக்காரு போனாரு தாலி வாங்கிட்டு வரேன்னு. ஆமா. ஏய் காம்பரோடு வரும். காம்பர கிள எடுக்கட்டும். அப்புறம் அசிங்கமா இருக்கும். மேலலாம் கை வைக்காதடா டாபரு. மேல கீ வைக்க சொல்றேன் நான். ஏய் என்ன ஏடோடமா பேசுற? நான் ஏடா நான் பண்றேன். ரொம்ப பேசுறடா புறம்போக்கு. புறம்போக்குலாம் நீ பட்டால வாங்கிட்டு போ. தலையை எடுத்தா போச்சு. இவ்வளவு நாளா ஒருத்தனா கூட குடும்பம் பண்ணி பார்த்தேன். அது ஒண்ணும் எனக்கு செட் ஆகல. நான் மீண்டும் தேவடியா தொழில எடுக்க போறேன்டா. எடுமா திருப்பணம் எடுமா தேவடியா தொழில் எடுமா. நீ டாபர் வேலைக்கு ஜாயின் பண்ணிடு. ஓகே. ஆனா ஒண்ணு முன்ன மாதிரி நம்மளுக்கு கிராகி வரது கிடையாது. வரது கிடையாது. தேவடியா தொழில் நாளுக்கு நாள் மோசமா போகுது. ஆமா ஆமா ஆமா. அதனால கிராகி நம்மளுக்கு பிச்சுக்கிட்டு வரணும்னா இந்த தேவடியா தொழிலுக்கு நான் ஆஃபர் விட்டுக்கிறேன். என்ன ஆஃபர்? ஆஃபர் என்னன்னு தெரியாது. இந்த பொங்கல் தீபாவளி ஒரு புடவை இலவசன்றாங்க அதுவா? அந்த மாதிரி எல்லாம் வேடா. ஆஃபர் விட்டுருக்கேன். என்ன தெரியுமா? என்ன தெரியுமா? சொல்லு. என்ன தெரியுமா? சொல்றீ. என்னடா அனாவசியமா மேல கை வைக்கிற? புரியுது. வயசான கை கட்டலாங்குது பாரு. ஆமா. அதுக்கெல்லாம் 1000 ரூபாய் ரேட்டு. வயசான கை கட்டலாம். ஆமா. தாத்தா உங்களுக்கு 1000 ரூபாய் ரேட்டு. 1000 ரூபாய் ரேட்டு. அது இளைஞருக்கு ஏந்துக்கிறானுங்க பாரு. ஆமா. அவனுங்களுக்குலாம் 500 ரூபாய் ரேட்டு. அவங்களுக்கு 500 இவங்களுக்கு 1000. ஆமா. ஒரு குட்டி பையன் நின்னுங்கறான் பாரு. ஆமா. அவன மாதிரி இருக்கிற பசங்களுக்குலாம் 5000. அவங்களுக்கு 1000 ரூபாய் இவங்களுக்கு 500 ரூபாய் இவங்களுக்கு மட்டும் ஏமா 5000? வயசானதுங்க
ஆண்டு அனுபவிச்சதுங்க. அதுகிட்ட போயிட்டோம்னா கிழக்கு விழுந்தா கூட சரி விடாது, அப்படியே ஜிம்பி எடுத்துருவாங்கடா. டவுன் பஸ் மாதிரி அவங்க ஸ்டாப்பிங் நின்று தடவி தடவி பார்ப்பாங்க. அதனால அவங்களுக்கு 1000 ரூபாய் ரேட்டு. இளைஞருக்கு ஏன் தெரியுமா 500 ரூபாய்? அவங்க வர்றதும் தெரியாது போறதும் தெரியாது, படால் முடிச்சுட்டு போயின்னு வந்துரும். அதனால அவங்களுக்கு 500 ரூபாய். குழந்தைங்களுக்கு ஏன் தெரியுமா 5000? அதுங்களுக்கு என்ன தெரியும்? ஒண்ணும் தெரியாது. நானே அவங்களுக்கு சொல்லி கொடுத்து நான் வேலையை வாங்கிக்கிறேன். தேவடியா உயர்நிலை பள்ளி, தேவடியா உயர்நிலை பள்ளி. சரியா? யார் யார் வராங்க, யார் யார் வரல? அவர் மாலை போட்டுங்க அவரு. மாலை போட்டு வர்றாரு. வாடா அப்பனா எவ்வளவு வந்து இல்ல ஏய் முத முறையா பொம்பளை வந்துக்கிறாங்க நம்ம வீட்டுக்கு. தெரியலையா? சரி யார் இவ? யாரு நீ? நான் தெரியவில்லை. ஸ்ரீதேவி கருளிருந்து வந்தவன் இந்த கரு மாறி உன்னை எடுக்க வேண்டும் என்று வந்திருக்கிறேன். உன்னை எடுக்க தான் வந்திருக்கிறேன். என்னடி தவறவில்லை. ஸ்ரீதேவியார் என்னுடைய பிறந்தவன். அப்படி இருக்கும் அடி அடி அடித்து ஒதுத்தி எரித்து சாமலைக்கு விட்டு அடி பாவி அடி போடி நாடோடி. அவ எவனையோ போய் புள்ளி வாங்கி வந்து இந்த வயசுல கேட்ட உண்மையை சொல்ல கோபத்துல அடிச்சு செத்துட்டா. சாண்டர் வந்தார் யாருன்னு தெரியுமா? என்னுடைய கணவர் ஈசன் கையாய வாசனி. ஓஹோ, மூணுக்காரன் தான் சொல்ல கொடுத்தானா? எடுத்த மாதிரி மூணுக்காரன் ஜென்மத்தை ஏண்டா ஏண்டா மூணுக்காரன் சொல்ல கொடுத்தானா? எல்லாம் எடுத்துக்கீங்க. இவன் என்ன அழிக்க போறேன்றாலே நான் செத்துட்டுனா இந்த ஊர் இறங்கிருந்தோம். நான் எவ்வளவு தான தர்மம் பண்ணிருப்பேன் அந்த கையால. நானு எத்தனை பேருக்கு நான் சேவை செஞ்சிருப்பேன், எத்தனை பேருக்கு நான் உதவி எடுத்திருப்பேன். அப்படி இருக்கும்போது என்ன சாவடிக்கிறேன்றாலே இவன் எங்க கந்த பொண்ணு, ஏவத்த கந்த பொண்ணு, பண்ணம் 14 மணியா சக்காலட்டி, 1 நம்பர் டோபரு, 1 நம்பர் தேவடியா. என்ன எல்லாம் தேவடியாக நான் ஒத்துக்கிறேன். நான் பணத்தை வாங்கி போற தேவடியா. ஆனா இவன் எப்படி தெரியுமா? இவன் கிட்ட குடுத்துட்டு ஆண்டியா சமாளித்த தேவடியா இவன். ஆமாடா, அவ கதை மொத்தம் உள்ள கை இருக்குதுடா. நான் எடுத்து சொன்னேன் சண்டை சண்டா கோயில் கட்டி கும்பிடுறாங்க பாரு. காலிட்ட அப்படி துப்பிடுவாங்கடா இவளுக்கு. என்னடே உலகம் தோன்றியவள். இந்த உலகத்துல எந்த ஒரு ஜீவ ராசி மரம் செடி கொடி எதுவுமே கிடையாது. முதல்ல இவதான் பிறப்பு எடுக்கிறான். எப்படி பிறக்கிறான்? உடம்புல ஒட்டு ஆகாயத்துக்கு பூமிக்கு முட்டப்பட்ட கண்ணு, கோடாரி பல்லு, எப்படி தலைவிரி கோலத்தோட கருத்த மேலையா நிக்கிறாடா. ஆமா, இவ என்ன செஞ்சா? அவ உடம்பு அவளே பார்த்தோம். அவளுக்கு காம பிறந்துச்சு. தலைக்கு மேல ஏறுது. இவன் காமம் தீரவில்லை. காமம் தீரனா ஒரு ஆண் மகனாலதான் ஒரு பொம்பளை காமத்தை நீக்க முடியும். இவன் என்ன செஞ்சா? ஒரு புடி மண் எடுத்து ஒரு உருவத்தை படிக்கிறான். என்ன எப்படி தெரியுமா? அப்படி ஒரு உருவத்தை படிக்கிறான். அந்த உருவத்துக்கு உயிர் கொடுக்கிறான். அது எந்திரிச்சு என்ன சொல்லுது? அம்மானு கத்துது. என்ன இது? நம்ம காமத்தை தீர்த்துக்கிற உருவத்தை படிச்சா அம்மானு சொல்லுது. இந்த பிள்ளை யார் அப்படின்னு கேட்க இந்த மகனா ஏத்துக்குங்க அப்படின்னு அவன் சொல்ல, அவன் ஒரு பக்கமா பிள்ளையாருக்கு பேர் வச்சு ஒரு பக்கம் உட்கார வச்சா. ஆமா, சரி. மீண்டும் இவனுக்கு காமம் பிறகுது. இல்லடா, அவன் அப்படி இருந்தாடா. சொல்லு. மீண்டும் ரெண்டாவது ஒரு பிடி மண் எடுக்கிறான். ரெண்டாவது ஒரு பிடி மண் எடுத்து ஒரு உருவத்தை படைக்கிறான்.
சொல்லுது, ரெண்டாவது படுத்தாங்க தங்கச்சின்னு சொல்லுது. அப்படி ரெண்டாவது வந்தது யார் தெரியுமா? யாரு? இந்த ஊர்ல இருக்கிற தாயெல்லாம் வாங்கிட்டு போறது கத்துக்கு நாமத்து போட்டு அனுப்புறான் பாரு. ஓ ஏய் மேல உட்காந்து ஒன்னா நபர் பொட்ட பையன் அவன், ஒன்னா நபர் டோபர் அவன், கூட்டி குத்த டாபர் யாருன்னா இந்த உலகத்திலே 7 மணி. ரெண்டாவது ஒரு மணி தங்கச்சின்னு சொன்னதோ இதுல கோபம் இருந்து சூளத்தை எடுத்து அடிக்கலான்னு போறான். அப்ப அவர் சொல்றாரு, ஆபத்துக்கு வருவேன், ஆபத்தாண்டவரா நான் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னப்போ இவன் மன்னிச்சு அண்ணா ஏத்துக்கிறான். ஏத்துக்கிட்டு என்ன செய்யறான்? அண்ணா எனக்கு ஆபம் வந்துருச்சு, நான் கட்டிப்பிடிக்க வேண்டும், முத்தத்தை கொடுக்க வேண்டும், அதுக்கு எனக்கு ஒரு உருவத்தை வேணும்னா எனக்கு ஒரு ஆண் தொகை வேணும் கேட்க, அதுக்கு அவர் சொல்றாரு தங்கச்சி காமத்தை தீர்க்கிறதுக்காக 3வது வருஷம் பண்ணி எடுத்த ஒரு உருவத்தை படி அது வருவான், அவன் வந்து உன் காமத்தை தீர்த்து வைப்பான்னு சொல்ல 3வது ஒரு மணி எடுக்கிறான், எடுத்து ஒரு உருவத்தை படிக்கிறான். பொம்பலக்கா எதிர்த்து பெண்ணியேன்னு கொண்டு கொடுக்குது. குரல் கொடுத்தாங்க முடியல ஓடி போய் சம்பளமே வேணாமா, டெய்லி இந்த மாதிரி யாருனாலே போதும். பெண்ணியேன்னு கொண்டு கொடுத்துதான் இவன் என்ன செய்யறான்? இவரை பார்த்துட்டு வந்தாலும் வாழ்றான். அவன் யாரு? அவன் தான் ஈஸ்வரன். முக்கல் பெருக்க மரபொருள், படியலுக்கும் கத்தா. அவர் ஓடுறாரு பயந்துக்கிறேன். ஓடி போகிற இடத்துல நின்று ஏமா எனக்கு தெரியல என்ன காரணம் உன்னை பார்த்தா பயமா இருக்குன்னு அவரை கேட்க, என்னை கட்டி பிடிச்ச மட்டும் கொண்டு இவன் கேட்க, உன் கிட்ட என்னால நெருங்க முடியல, உன் மேல அக்னி சோலை வீசுது, என்னால கிட்ட நெருங்க முடியல அவ சொல்ல, அதுக்கு என்ன அக்னி சோலை எப்படி வீசுது? பாமன் மக்கள் எல்லாருக்கும் இவர் பிறக்கும் போதே 3 கண்ணோட பிறந்தவன். சிவபெருமான கிடையாது நெத்தியில கண்ணு. இவ பிறக்கும் போது இவனா கூட பிறந்த கண்ணு அது. அதுல இருந்தா அக்னி சோலை வீசுது, கிட்ட நெருங்க முடியல. உன்னை கட்டி பிடிச்சு உன் காலாசிக்கு உன்னோட காலமெல்லாம் இருக்கணும்னா உன் நெத்தி கண்ண பேச எடுக்க கொடு அப்படின்னு அவர் கேட்க கேவலம் அல்ப ஆசைக்காக ஆம்பளை துணைக்காக உடல் நெத்தி கண்ண பேச கொடுத்து என் சக்கலத்தி நபர் டோபரு பைபாஸ் கள்ளத்தோடம் கரும்பு தோடம் ஏரிக்காவா வைக்க போரு மொத்தமே சொல்றேன். சூப்பர் தான், வேற லெவல் மணி. ரொம்ப சேமியா பண்றாங்க, சேமியா பண்ணல ரவ பண்றாங்க வாடி. அப்படி இருக்கும்போது இவங்க அது எனக்கு தெரியும். இவன் என்ன நினைக்கிறான்? நானும் ஒரு பொம்பளை, அவளும் ஒரு பொம்பளை, அவளா நானா பாத்துறேன். ஆரணி ரோஜா நாடகம் நடத்திய நாடகம் ஸ்ரீதேவி திருமணம் கருமாரி நாடகம் காட்சியோடு நிறைவேறியது மிக சிறந்த முறையில் எங்களுக்கு நல்லதொரு வாய்ப்பினை வழங்கி இரவு முழுது கண்விழித்து பார்த்து இங்கே விதிகாலை இப்பொழுது காலை தரிசனமாக அம்பாளுடைய திருக்காட்சி வாங்க எல்லாரும் கொடுத்து அதிகாலை இப்பொழுது அம்பாள் கருத்தால் விதி கொடுக்குறாங்க. எல்லோரும் வந்து அம்பாளை சேவிச்சு அம்பாளுடைய அருளை பெற்று உங்களால் இன்று காணிக்கு அம்மனுக்கு செலுத்தி அம்மனுடைய அருளை பெற்று செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறோம்.
எங்களுக்கு இனிய வாய்ப்பினை வழங்கி நமது கிராமம் சேர்ந்த ஊராட்சி மன்ற தலைவர், துணைத் தலைவர், வார்டு நண்பர்கள், ஊர் பெரியர்கள், நாட்டாமைதார்கள், தாய் உள்ளங்கள், நன்றி 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 நன்றி. திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா.